Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா class 12th CBSE chapter 1 relations and functions exercise 1.1ல problem 10 பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு 5 சப்டிவிஷன்ஸாக இருக்கு. ஸோ நம்ம தான் இதில் வந்து ரிலேஷன்ஸ்க்கு வந்து என்னென்ன ரிலேஷன்ஸ் கொடுக்க போகிறோம், அந்த ரிலேஷன்ஸ் கொடுக்கறத பொறுத்து இவங்க கேட்டிருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, கொஸ்டின்: give an example for a relation which is, so first one, symmetric but neither reflexive nor transitive. So என்னது symmetric இருக்கணும், reflexive இருக்கக்கூடாது, transitive இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த 5 சப்டிவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிமெட்ரிக்கா இருக்கணும், பட் என்னவா இருக்கக்கூடாது, ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ நம்ம எடுக்க போற இந்த செட்டை பொறுத்து தான் நமக்கு இந்த வேல்யூஸ் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இப்போ ஏன்ற செட்டை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், 5, 6, 7. ஸோ இதை நான் ரிலேஷன்ஸ்ல எழுதுனேன். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் நம்ம என்ன ரிலேஷன் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து இங்கே வேல்யூஸ் வரும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிமெட்ரிக்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிமெட்ரிக் மட்டும் எனக்கு வந்தா போதும். ஸோ சிமெட்ரிக்னா எனக்கு ஃபார்ம் என்ன வரணும், 5, 6 அப்படின்னா இதோட ஜெனரல் ஃபார்ம் என்னக்குன்னா 6, 5. இது வந்தா எனக்கு போதும். ஸோ 5, 6 அண்ட் 6, 5 இதான் என்னோட கொடுத்துருக்க கிவன் ரிலேஷன். ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் வந்தாவே நான் டேட்டா என்ன சொல்லிடலாம், இட்ஸ் அ சிமெட்ரிக்னு சொல்லலாம். ஸோ அப்போ நான் எடுக்க போற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, ஆர் ஈக்குவல் டு 5, 6 அண்ட் 6, 5. ஸோ இப்போ 5, 6, 7 கொடுத்துருக்காங்கன்னா இங்க இருக்கிற எல்லா வேல்யூஸுமே நம்ம செட் ஆஃப் பேரா இங்க எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன்ஸ் பொறுத்து தான் நம்ம எழுதணும். இங்க நம்ம ரிலேஷன்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 5, 6 அண்ட் 6, 5 மட்டும் எடுத்துக்கிறோம். பிகாஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிமெட்ரிக்னு கேட்டதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் போறோம். ஸோ ஆல்ரெடி தெரியும் ரிஃப்ளெக்சிவ்னா நமக்கு என்னென்ன இருக்கணும், 5, 5 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 6, 6 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 7, 7 இருக்கணும். இது எதுவுமே இதுல இல்லை. ஸோ டைரக்டா நம்ம என்ன சொல்லிடலாம், R is not reflexive. ஸோ அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக்ன்றது நமக்கு தெரியும் 5, 6ன்றது எங்க இருக்கு, belongs to R. அதே மாதிரி 6, 5ன்றது எங்க இருக்கு, belongs to R. ஸோ டைரக்டா ரெண்டு வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், therefore R is symmetric. Next, third one, transitive. ஸோ டிரான்சிட்டிவ்க்கு நமக்கு என்ன வேணும், இப்போ ஜஸ்ட் ஏதாவது ஒன்று எடுக்கிறோம்னா 5, 6 எடுக்கிறோம். இது எங்க இருக்கு, belongs to R. அதே மாதிரி இங்க ரிலேஷன்ஸ்ல இருக்கிற செட் எடுப்போம் 6, 5. ஓகேவா, 6, 5 பதிலா 6, 7 எடுங்க. ஏன்னா நமக்கு வந்து Z வேல்யூஸ் வரணும். ஸோ 6, Z இது எங்க இல்ல, does not belongs to R. ஸோ டைரக்டா நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த இதை வச்சு values R is not transitive சொல்லிடலாம். கிளியரா? ஸோ R is not transitive சொல்லியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சம் நமக்கு முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, R is symmetric but neither R is reflexive nor transitive கேட்டாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஒன், செகண்ட் சம்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா transitive but neither reflexive nor symmetric. ஸோ அப்ப என்னவா இருக்கணும், இங்க transitive இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான், இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்.
ஓகேவா? சோ இப்போ இதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஓகேவா? சோ நம்ம என்ன எடுக்கலாம்? Consider the relation R. So R ன்ற ஒரு ரிலேஷன் பண்றோம். R in set of all real numbersல எடுக்கணும். ஓகேவா? Defined as R equal to A, B. So இந்த A, B ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா A வந்து less than B ஆ இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ A less than or equal to B ன்னு கொடுத்தா கூட நமக்கு என்ன ஆயிரும்? A equal to B ன்ற ஃபார்ம் வரும், அதனால ரிஃப்ளெக்சிவ் வரும். நமக்கு இங்க என்ன வரக்கூடாது? ரிஃப்ளெக்சிவ்ன்ற வேல்யூ வரக்கூடாது. சோ அதனால நான் எடுத்திருக்க வேல்யூஸ் என்ன அப்படின்னா A, B ன்னு எடுத்திருக்கேன். A, B எப்படி எடுத்திருக்கேன்? A less than B ன்னு எடுத்திருக்கேன். இப்போ ஒருவேளை இங்க வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம்? A less than B க்கு பதிலா A less than or equal to B ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போலாமா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ரிஃப்ளெக்சிவ். சோ ரிஃப்ளெக்சிவ்னா நமக்கு தெரியும் டைரக்டா என்ன இருக்கணும்? A, A ன்னு இருக்கணும். ஓகே? சோ A, A. இது வந்து என்னவா இருக்கு? இந்த Rல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சோ அதை செக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இங்க என்ன வேணும் வேல்யூ? A less than B ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இங்க என்ன இருக்கணும்? A less than A ன்னு வரும். சோ அப்ப இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா இது பாசிபிள் கிடையாது. சோ அப்ப என்ன ஆகும்? The A, A does not belongs to R. சோ டைரக்டா என்ன சொல்லிடலாம்? Therefore R is not reflexive. அடுத்தது symmetric. ஸோ சிமெட்ரிக் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏதாவது ஒரு வேல்யூஸ் எடுக்கலாமே, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 1, 2 எடுக்கிறேன். 1, 2 கண்டிப்பா இதுல தான் இருக்கும், இந்த ரிலேஷன் ஆர்ல தான் இருக்கும். ஏன்னா என்ன இருக்கு இதுல வேல்யூஸ் 1 less than 2. ஸோ அப்போ இது வந்து பாசிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தாச்சு. இப்போ 1, 2 belongs to ஆர்னு எடுத்தா எனக்கு எந்த வேல்யூஸும் இதுக்குள்ள இருக்கணும்? 2, 1 என்னவா இருக்கணும்? belongs to R இருந்துச்சு அப்படின்னா நான் அது என்ன சொல்லிடலாம்? இட்ஸ் a symmetric ன்னு சொல்லிடலாம். ஆனா எனக்கு கண்டிஷன்ல இங்க என்ன ஆகுது? 2 greater than 1 ன்னு வந்துருது. சோ அப்ப இங்க எனக்கு என்ன ஆயிருது? இந்த வேல்யூஸ் எனக்கு தப்பாயிருது. சோ நான் என்ன பண்ணிடலாம்? இது does not belongs to R. சோ அப்ப இது ரெண்டு வச்சு நான் என்ன சொல்லலாம்? therefore R is not symmetric. ஓகேவா? So R is not symmetric. அப்ப R is not symmetric சொல்லியாச்சு. நமக்கு லாஸ்ட் ஒன் என்ன? டைரக்டா டிரான்சிட்டிவ் மட்டும் என்னன்னு தெரிஞ்சா போதும். சோ அப்ப டிரான்சிட்டிவ் மூணாவது. டிரான்சிட்டிவ்க்கும் அதே மாதிரி டைரக்டா வேல்யூஸ் எடுப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னவா இருக்குன்னு எனக்கு A, B ன்னு எடுக்கிறோம். இது வந்து எங்க இருக்கும்? கண்டிப்பா belongs to R. அதே மாதிரி B, C belongs to R. கிளியரா? சோ அப்ப இதுல இருந்து என்னன்னா இந்த வேல்யூஸ் என்ன? A less than B. அதே மாதிரி இங்க என்ன? B less than C. சோ அப்ப இந்த ரெண்டு வேல்யூஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிடலாம் டைரக்டா அப்படின்னா வேல்யூஸ் என்ன சொல்லலாம்? This implies A less than C ன்னு சொல்லிடலாம். சோ அப்ப அந்த A less than C னா இந்த வேல்யூ எங்க இருக்கும்? A, C belongs to R. சோ அப்ப இதை வச்சு நான் என்ன சொல்லலாம்? Therefore R is transitive. சோ அப்ப அவங்க கேட்ட மாதிரி வந்துருச்சா? சோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? செகண்ட் சம்ல R வந்து டிரான்சிட்டிவா இருக்கணும், பட் neither reflexive nor symmetric இருக்கணும். சோ நம்ம செகண்ட் சம் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா reflexive and symmetric but not transitive. ஓகேவா? சோ தேர்ட் ஒன்ல நமக்கு என்ன வேணும்? reflexive இருக்கணும், symmetric இருக்கணும், transitive இருக்கக்கூடாது.
ஓகேவா? ஸோ இப்போ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் இதுல தேர்ட் ஒன்ல. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ரிலேஷன்ஸ் எடுக்கணும். ஸோ நான் இப்போ இங்க என்ன எடுக்கிறேன்னா செட் ஏன்றது எடுக்கிறேன். அதுல வந்து ஒரு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். என்னென்ன 4, 6, 8. ஸோ இது ரிலேஷன்ஸ்ல எழுதும்போது R ஈக்குவல் டு எனக்கு ரிஃப்ளெக்சிவ் வரணும் அப்படின்றதுனால இந்த எல்லா வேல்யூஸ் எழுதுவேன். 4, 4, 6, 6, 8, 8. அதே மாதிரி எனக்கு என்ன வேணும் சிமெட்ரிக் வேணும். சிமெட்ரிக் வேணும்னா என்னது 4, 6 வருதுன்னா அகைன் எனக்கு என்ன இருக்கணும் 6, 4 இருக்கணும். ஸோ அப்போ அதையும் இங்க எழுதுறேன். 4, 6 இருக்கணும் அப்படின்னா 6, 4 இங்க இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 6, 8 எடுக்கிறோம் அப்படின்னா 8, 6 இங்க இருந்தா போதும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்க நம்ம எடுக்கிற இந்த ரிலேஷன் ஆர். ஓகே, இப்போ டைரக்டா போவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். டைரக்டா நம்ம ஆன்சர் எழுதிட்டே போயிடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. 4, 4 இருக்கு, 6, 6 இருக்கு, 8, 8 இருக்கு. பிலாங்ஸ் டு ஆர். நம்ம டைரக்டா சொல்லலாம் ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி அடுத்தது சிமெட்ரிக். சிமெட்ரிக் நமக்கு என்னென்ன வேணும் டைரக்டா வேல்யூஸ் இங்க இருந்து இருக்கிறது a, b belongs to r இருந்தா என்னவா இருக்கணும் b, c யும் belongs to r இருக்கும். டைரக்டா அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்க இருக்கிறதுனால எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 4, 6 எடுக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு 4, 6 belongs to r எடுத்தா நமக்கு என்ன வருது 6, 4 belongs to r தான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் therefore r is சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் transitive. ஸோ transitive third one. ஸோ transitive நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கிறோம். இப்போ 4, 6 எடுக்கிறோம். ஓகே, இது எங்க இருக்கு கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கு. அதே மாதிரி 6, 8 எடுக்கிறோம். 6, 8 இது எங்க இருக்கு belongs to R. இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும் 4, 8ன்ற வேல்யூ belongs to R இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு transitive. ஸோ இங்க செக் பண்ணி பாருங்க 4, a இந்த given ரிலேஷன்ல இல்ல. ஸோ does not belongs to R. ஸோ டேரக்டா சொல்லலாம் therefore R is not transitive. ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்ம சால்வ் பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு R ரிஃப்ளெக்சிவா இருக்கணும். ஓகே, டிக் கரெக்ட். அகைன் செகண்ட் ஒன் சிமெட்ரிக்கா இருக்கணும், அதுவும் கரெக்ட். தேர்ட் ஒன் டிரான்சிட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் சிமெட்ரிக் பட் நாட் டிரான்சிட்டிவ். ஓகேவா? தென் ஃபோர்த் ஒன். ஸோ ஃபோர்த் சம் இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுல என்ன ரிஃப்ளெக்சிவ் இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி ரிலேஷன் ஆர் இன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்ன்றது நம்ம என்ன எடுக்க போறோம் ஈக்குவல் டு a, b that is இதுக்கு ரிலேஷன் எழுதுறோம் a cube greater than or equal to b cube. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எடுத்திருக்க ரிலேஷன் a, b இதுல வந்து பாத்தீங்கன்னா a cube greater than or equal to b cube இதான் நம்ம எடுத்திருக்க ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லணும். ரிஃப்ளெக்சிவ். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா a cube greater than or equal to b cube னு வந்ததுனால கண்டிப்பா இது என்னவா இருக்கும் ரிஃப்ளெக்சிவா இருக்கும்.
இப்ப எப்ப ரிஃப்ளெக்சிவா இருக்க முடியாது, இப்ப கொடுத்து நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் வந்து எப்ப ரிஃப்ளெக்சிவா இருக்க முடியாது அப்படின்னா, இங்க கொடுத்திருக்க வேல்யூஸ் ஒருவேளை a cube greater than b cube னு இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா இருந்திருக்காது, ரிஃப்ளெக்சிவா இருக்க முடியாது. சோ இங்க greater than or equal to வந்ததுனால கண்டிப்பா அந்த வேல்யூஸ் என்னவா இருக்கும், ரிஃப்ளெக்சிவா இருக்கும். சோ இங்க a, a belongs to R. ஏன் அப்படின்னா a cube equal to a cube. So therefore R is reflexive. Next அடுத்தது symmetric. So symmetric இப்ப பார்க்கும்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. So first one 2, 1 belongs to R னு எடுக்கிறோம். கிளியரா? So அப்ப அது கண்டிப்பா இருக்குமா? 2 cube greater than 1 cube. ஓகேவா? So அப்ப இதோட வேல்யூ என்ன ஆயிரும்? 8 greater than 1. ஓகேவா? So இப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும்? But 1, 2 belongs to R ஆ இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். So இதோட வேல்யூனா 1 cube. ஓகேவா? 1 cube நமக்கு என்ன வரணும் இங்க? greater than வரணும். ஆனா இது 1 cube less than 2 cube இந்த வேல்யூ. So அது என்னன்னா 1 less than 8 னு வந்துரும். So அப்ப இது not possible. So அப்ப இந்த ரிலேஷன் என்னவா இருக்காது? Does not belongs to R. So therefore R is not symmetric. ஓகேவா? Then third one என்னன்னு பாத்தீங்கன்னா transitive. So இப்ப transitive நம்ம பார்க்கும்போது டைரக்டா நம்ம சொல்ற வேல்யூஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? a, b belongs to R. அதே மாதிரி b, c belongs to R. இதை நம்ம என்ன சொல்லலாம்? a cube greater than or equal to b cube and இதோட வேல்யூ b cube greater than or equal to c cube. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டேரக்டா நம்ம என்ன எழுதிடலாம்? That implies a cube greater than or equal to c cube. So அந்த வேல்யூ நம்ம டைரக்டா a, c belongs to R னு எழுதிட்டோம். So therefore R is transitive. So நமக்கு இப்போ என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்குதுல? ரிஃப்ளெக்சிவ் வந்திருக்கு, சிமெட்ரிக் வரல, transitive வந்திருக்கு. ஓகேவா? So given R is reflexive and transitive but not symmetric. ஓகேவா? So last sum, fifth one. Fifth one என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா symmetric and transitive but not reflexive. So இங்க பாத்தீங்கன்னா reflexive கிடையாது, symmetric இருக்கணும், transitive இருக்கணும். கிளியரா? So நம்ம இப்ப இதை சொன்னா போதும். So இப்ப இதுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம்? டைரக்டா அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன எக்ஸாம்பிள்ஸ்னு எடுக்கணும். So இங்க சேம் அதே மாதிரி let a equal to -5, -6 இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். So இது வந்து என்ன ரிலேஷன்ல எடுக்க போறேன்? defined as a relation R equal to -5, -6. Next one -6, -5, -5, -5. கிளியரா? So இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? ரிஃப்ளெக்சிவ். இப்போ ரிஃப்ளெக்சிவ் எடுக்கும்போது இங்க என்ன வேல்யூஸ் எனக்கு எடுக்க போறோம் அப்படின்னா -5, -5 வந்து belongs to R தான். ஓகே. So இப்போ நமக்கு வேற என்ன இல்லை இங்க அப்படின்னா -6, -6 வந்து does not belongs to R. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு வேல்யூ வந்து கேக்குறாங்க அப்படின்னா
நம்ம வந்து அதை ராங்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து ப்ரூஃப் பண்ணா போதும். ஓகேவா? பட் கொடுத்துருக்கிறது ரைட்னு சொல்றதுக்கு நம்ம எல்லா கன்சிடரையும் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க -5, 5 வந்து பிலாங்ஸ் டு ஆர் இருக்கலாம். பட் -6, 6ன்றது அது டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ டேரக்டா நம்ம சொல்லலாம் therefore R is not reflexive. So next வந்து symmetric. So symmetric check பண்றதுக்கு டேரக்டா நம்ம என்ன பண்ண போறோம்? values -5, -6 belongs to R பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். -6, -5 belongs to R. So டேரக்டா சொல்லலாம் therefore R is symmetric. So next என்ன? transitive. Okay, same இதே numbers அப்படியே எடுங்க. Transitive -5, -6 belongs to R. -6, -5 belongs to R. இப்போ நம்ம என்ன சொன்னா போதும்? -5, -5 வந்து belongs to R இருந்துச்சு அப்படின்னா இது transitive. ஸோ நம்ம given relationல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? -5, -6 சாரி given relationல இருக்கு -5, -6, -6, -5 and -5, -5. So -5, -5ன்றது நம்ம given relationல இருக்கிறதுனால நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம்? Therefore R is transitive. So fifth condition solve பண்ணியாச்சு. So R is symmetric and transitive but not reflexive. Thank you students.